Good afternoon all. While attending your online class, please be ready with your student reader book as well as your workbook. Okay, today we are not going to see any new topic. This is the day for completing our pending works in our workbook. Okay. Now take your workbook page number 26. We are going to attend the question number 2 in worksheet number 21. Before entering into the question and answer, let's we recall the poem The Village. Previous class la நம்ம village poem பத்தி பார்த்தாச்சு, இருந்தாலும் once நம்ம recall பண்ணிக்கலாம். Okay, now take your student reader book page number 28, SR number 23. Title is, the poem or title என்னது? The Village. Main idea of the poem is the day and night scene of the village. இந்த போயம்ல எதை பற்றி பேசுகிறாங்க? ஒரு பர்டிகுலர் வில்லேஜோட நைட் அண்டு டே சீன்ஸ், அந்த டைமில் பீப்புள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நைட் டைம் என்ன பண்ணுறாங்க, பகல் டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இது இந்த போயம் டிஸ்கிரைப் பண்ணுது. ஆல்சோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே நமக்கு என்ன வியூ ஆகுது? எல்லோ கலர் மஸ்டர்ட், எல்லோ மஸ்டர்ட்லாம் வியூ ஆகுது இல்லையா? நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ரைமிங் ஸ்கீம். இந்த போயம்க்கான ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏஏ பிபின்னு பார்த்தோம். நமக்கு ரைமிங் ஸ்கீம்னா என்னன்னு தெரியும். ஒரு போயம் படிக்கிறப்பவும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதாவது எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ், ஒரு லைனோட எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ரைமிங் ஸ்கீம்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரைட் லைட், இந்த ரெண்டு வேர்டையும் நம்ம ரீட் பண்ணுறப்ப நமக்கு என்ன சவுண்ட் கிடைக்கிது? ஒரே சிமிலரான சவுண்ட் கிடைக்கிது. பிரைட் லைட், இதை நம்ம என்ன சொல்கிறோம்? ரைமிங் ஸ்கீம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராண்ட் லேண்ட், இது ரெண்டும் சிமிலராக இருக்குது, பட் ஏ கூட மேட்ச் ஆகாதனால நம்ம பிபின்னு போடுறோம். ஸோ இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் என்ன? ஏஏ பிபின்னு பார்த்தோம். ரிமைனிங் இருக்கிற இதுக்கும் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வொக்காபுலரி வேர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கான ஒர்க் அவுட்டையும் நம்ம ஒர்க் ஷீட்டில் ஃபில் பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே, நவ் the recall of the poem will be helpful to attending the question and answer. Now take your workbook page number 26. The village, question number 2, worksheet number 21 la question. First question பாருங்க. How many stanzas does the poem have? இந்த போயம் வந்து எவ்வளோ ஸ்டான்சஸ் இருந்துச்சு, இந்த போயமில் எவ்வளோ ஸ்டான்சஸ் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஸ்டான்சஸ்மாக இருந்துச்சு? 3 ஸ்டான்சஸ். டோட்டலாக எவ்வளோ இருந்துச்சு? 3 ஸ்டான்ஸாக இருந்துச்சு. ஸோ த போயம் ஹேஸ் 3 ஸ்டான்சஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். வாட் டு யூ த எல்லோ மஸ்டர்ட் பிளான்ட்ஸ் டூ ஆன் த லேண்ட்? ஆன்சர் இஸ் த எல்லோ மஸ்டர்ட் பிளான்ட்ஸ் ஸ்வே அண்ட் வேவ் ஸ்டாண்டிங் ஆன் த லேண்ட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ரைட் 2 things that happen in the village during night time. நைட் டைமில் நடந்த 2 திங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன நடக்கும்? எவ்ரி ஒன் ஈஸ் ஃபாஸ்ட் asleep in their beds. சீக்கிரமாகவே பகலில் வந்து ஒர்க் போயிட்டு வந்தனால டயர்டில் சீக்கிரமாகவே என்ன பண்ணுறாங்க? தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட்டு த வில்லேஜ் பிகம் சைலண்ட் அண்ட் டார்க். எல்லோரும் தூங்குறதுனால இந்த வில்லேஜ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சைலண்ட்டாகவும் டார்க்காகவும் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஹவு டு த பேரண்ட்ஸ் ஃபீல் வென் தே ரிட்டன் ஹோம்? அவங்க ஒர்க் போயிட்டு வீட்டுக்கு வரப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப டயர்ட் அண்டு ஹங்க்ரியாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும்? த பேரண்ட்ஸ் ஃபீல் டயர்ட் அண்ட் ஹங்க்ரி வென் தே ரிட்டன் ஹோம். நெக்ஸ்ட், ஃபைண்ட் எனி 2 words ஃப்ரம் த poem which help the readers imagine sounds in the village. அதாவது நம்ம கிராஃபிக் ஆர்கனைசரில் பார்த்தோம் இல்லையா? ஒரு போம் வந்து நம்ம திங்க் பண்ணிவிட்டு கண்ண மூடிக்கு வந்து திங்க் பண்ணுறப்போ நமக்கு என்னெல்லாம் வியூ ஆகுது, என்னெல்லாம் நம்ம சவுண்டு கேட்க முடியுது, என்ன ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி பார்க்குறப்போ இந்த போமில் என்னெல்லாம் நம்மளால் கேட்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? Answer is moo and bark. M-O-O, moo and bark. B-A-R-K, bark.
Next question. What is the rhyme scheme of the poem? Sorry, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கு. Find the word from the poem which is the opposite of loud. Loud means என்னது? ரொம்ப சவுண்டாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லவுடுன்னு சொல்கிறோம். அதோட ஆப்போசிட் வேர்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் வேர்டு என்னது? சைலண்ட். அமைதியாக இருக்கிறது தான் ஆப்போசிட் வேர்டு. SILENT, சைலண்ட். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். AABB. ரைமிங் ஸ்கீம் என்னது? AABB. நெக்ஸ்ட் பி கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த போயம்? டிக் த கரெக்ட் ஆன்சர். இந்த போயமோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தோம். அதாவது எ டே இன் அ வில்லேஜ், ஹவு கவுஸ் லிவ் இன் த வில்லேஜ், மஸ்டர்ட் ஃபீல்ஸ் இன் த வில்லேஜ், இதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். மெயின் தீம் என்ன அப்படின்னா அந்த வில்லேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டே அண்ட் நைட் டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் எ டே இன் அ வில்லேஜ். நெக்ஸ்ட் சி கொஸ்டின். ரைட் த சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த போம் ஃபார் த மெயின் ஐடியா. மெயின் ஐடியா எழுதுறதுக்கு நமக்கு சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் தேவை. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு போம் முடிஞ்சதையுமே என்ன பண்ணுறோம்? டைட்டில் என்ன, அதில் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன, அப்புறம் மெயின் ஐடியா என்ன அப்படின்னு நம்ம ஒரு போமுக்கு எழுதிட்டு வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த போயமுக்கான சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. டியூரிங் த டே டைம் த வில்லேஜ் இஸ் பஸ்லிங் அண்ட் பிரைட். டே டைமில் எப்படி இருக்குது? இந்த பிஸியாகவும் ரொம்ப பிஸியாகவும் அண்ட் பிரைட், அந்த சன்னோட லைட்னால எப்படி இருக்குது? ரொம்ப பிரைட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் கோ டு ஸ்கூல். சில்ட்ரன்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் கோ ஃபார் ஒர்க். பேரண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் போயிடுறாங்க. டயர்ட் அண்ட் ஹங்க்ரி டு ஹோம் தே ரிட்டன். வேலைக்கு போனவங்கலாம் வீட்டுக்கு வரப்போ எப்படி வராங்க? ரொம்ப டயர்டாகவும் ஹங்க்ரியாகவும் வராங்க. நெக்ஸ்ட் த நைட் டைம் மேக்ஸ் த வில்லேஜ் சைலண்ட் அண்ட் டார்க். எவ்ரி ஒன் இஸ் ஃபாஸ்ட் asleep in their beds. நைட் டைம் வந்து ரொம்ப சைலண்ட்டாகவும் டார்க்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒருத்தரும் அந்த டயர்டில் சீக்கிரமாகவே பெட்டுக்கு போயிடறாங்க. இதை தான் என்னது? அந்த சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்தோம். இதை வச்சு தான் நம்ம இந்த போயம் எதை பற்றினது அப்படிங்கிற ஒரு மெயின் ஐடியாவுக்கு வர முடியும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் டஸ் திஸ் போயம் ரிமைண்ட் ஆஃப் யூ? டிஸ்கிரைப். இந்த போயம் வந்து உங்களுக்கு எதை ரிமைண்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. நம்மளும் வந்து எங்கே இருக்கோம்? ஒரு வில்லேஜில் இருக்கோம். நம்ம பேரண்ட்ஸும் ஒர்க் போகிறாங்க. வரும்போது டயர்டாக தான் வருவாங்க. பகலில் நம்ம டே டைமில் என்ன பண்ணுறோம்? ஸ்கூலுக்கு வந்துடும். ஸோ நமக்கு இந்த போயம் வந்து எப்படி தான் இருக்குது? ரிலேட்டடாக தான் இருக்குது இல்லையா. அப்போது ஆன்சர் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, திஸ் போயம் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை வில்லேஜ். எவ்ரி ஒன் வேக்ஸ் அப் இயர்லி அண்ட் பிகின்ஸ் ஒர்க். த சில்ட்ரன் கோ டு ஸ்கூல் அண்ட் த farmers ஒர்க் இன் த fields. People sing songs and laugh together. By the evening everyone is tired and they have their dinner and go to sleep. இதெல்லாமே எப்படி தான் இருக்குது? நம்ம லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். How did you feel when you read or heard the poem? Give the reason for your answer. இந்த poem வந்து நீங்கள் ரீட் பண்ணுறப்போ இல்லை கேட்குறப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ரீசனையும் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, I immediately connected to the poem to my happy life in my village. I felt excited to read about so many things that I saw around me every day. அதாவது இந்த போம் கேட்குறப்போ ரீட் பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு நம்மளோட லைஃப் தான் என்ன ஆகுது? ஞாபகத்துக்கு வருது. பிகாஸ் நம்ம என்ன ஒரு நம்ம சரௌண்டிங்ஸில் என்ன ஒரு லைஃப் லீட் பண்ணுறோமோ அது கூட சிமிலராக தான் இந்த போம் இருக்குது இல்லையா. அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் எனி 3 lines ஃப்ரம் த போம் which use imagery, mention which sense the lines appeal to. அதாவது நம்ம கிராஃபிக் ஆர்கனைஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு போம் ரீட் பண்ணி முடிச்சதையும் நம்மளோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இமேஜின் பண்ணுறோம். அந்த போயமில் நம்ம என்னெல்லாம் ரீட் பண்ணுறோமோ அதை இமேஜின் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஒரு சீன்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் நம்ம மைண்டில். அப்போ அதில் நம்மளால் சம் சவுண்ட்ஸ் கேட்க முடியும், நமக்கு சில திங்ஸ் வியூ ஆகும், நெக்ஸ்ட்டு சம் திங்ஸ் ஃபீல் ஆகும். அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, வாட் வி கேன் ஃபீல், வாட் வி கேன் டச், வாட் வி கேன்
ஹியர் இதெல்லாம் பார்த்து இல்லையா, அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த போம் பார்த்தீங்கன்னா த சன் ஷைன்ஸ் டவுன் ஸ்ப்ரெட்டிங் இட்ஸ் லைட். இந்த லைன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் என்ன வியூ ஆகுது, நமக்கு இமேஜரி அப்பீல்ஸ் ஆகுது அப்படின்னா சென்ஸ் ஆஃப் சைட். இந்த சன்லைட் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும் இல்லையா. ஸோ சென்ஸ் ஆஃப் சைட். நெக்ஸ்ட் த எல்லோ மஸ்டர்ட் வித் இட்ஸ் க்ரீன் ஸ்ட்ராண்ட்ஸ். இது என்ன பண்ண முடியும், எல்லோ மஸ்டர்ட்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். கேட்க முடியுமா, அந்த ஃப்ளாஸில் நம்மளால் கேட்க முடியுமா, இல்லை. ஃபீல் பண்ண முடியுமா, இல்லை. நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இங்கேயும் சென்ஸ் ஆஃப் சைட்டு தான் நமக்கு அப்பீல் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், த கவுஸ் டோன்ட் மூவ் அண்ட் த டாக்ஸ் டோன்ட் பார்க். ஹியர் என்ன சென்ஸ்மா அப்பீல் ஆகுது, சென்ஸ் ஆஃப் ஹியரிங். சென்ஸ் ஆஃப் ஹியரிங். டாக் வந்து பார்க் பண்ணுறதையும் கவு வந்து அது மேக் பண்ணுற சவுண்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், கேட்க தான் முடியும். அதனால சென்ஸ் ஆஃப் ஹியரிங். நெக்ஸ்ட் டி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் 4 to 5 sentences. First one, what does the poem remind of you? Describe. ஓகே, நம்ம இந்த வில்லேஜ் போயமுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. Now we want to move next topic, question tags. Page number 27, worksheet number 22, question tag. Read the sentences and fill the blanks using the correct question tags. Question tags நம்ம பார்த்தாச்சு, 2-3 worksheetsம் fill பண்ணியாச்சு. பாருங்கள், first one, Zara likes to play with her younger sister. Here verb என்னமா, likes. likes அப்படிங்கிறது தான் நமக்கு verb. ஸோ இங்கே இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவாக டேக் க்ரியேட் பண்ணணும். ஸோ லைக்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆல்சோ வேர்ப் கூட எஸ் ஆட் ஆகி வர்றதுனா நமக்கு என்ன ரூல், என்னது, டஸ் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும், டஸ். டஸ் நாட் ஆட் பண்ணணும். டஸ் நாட் அப்படிங்கிறது நமக்கு டஸ்ன்ட்னு ஆகும். நெக்ஸ்ட்டு சாரா அப்படிங்கிறவங்க ஒரு பொண்ணு இல்லையா. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம், ஷீ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் இஸ் டஷன்ட் சி, லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐ எம் ரைட்டிங் எ ஷார்ட் ஸ்டோரி. இங்கே என்ன ஆன்சர் வரும், ஆம் ஐ வந்தாலே என்ன ரூல் பார்த்தோம், ஆரின்ட் ஐ போடணும்னு பார்த்தோமா. ஸோ ஆன்சர் இஸ் ஆரின்ட் ஐ. மனு டிட் நாட் நோ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம். ஹியர் டிட் நாட்னு கொடுத்துட்டாங்க. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணால் போதும். டிட் அப்படிங்கிற வேர்ப் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ டிட். மனு அப்படிங்கிறது ஒரு பாய். ஸோ டிட் ஹீ. ஆன்சர் இஸ் டிட் ஹீ. எலிஃபண்ட்ஸ் ப்ரிஃபர் டு லிவ் இன் தேர் குரூப்ஸ். ப்ரிஃபர் அப்படிங்கிறது நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், டூ யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இது எப்படி இருக்குது, எலிஃபண்ட்ஸ் ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம தே யூஸ் பண்ணுறோம். நெகட்டிவ் சென்டென்ஸாக இல்லாத பட்சத்தில் நாட் ஆட் பண்ணுறோம். ஸோ டு நாட் அப்படிங்கிறது டோன்ட். எலிஃபண்ட்ஸ்னு ப்ளூரலாக இருக்கிறதுனால தே, டோன்ட் தே. நெக்ஸ்ட், ஹி ஸ்போக் டு சூன். ஸ்போக் அப்படிங்கிறது நமக்கு என்னது, வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன் ஹீ கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆன்சர் எப்படி வரும், didn't he. ஸ்போக்னு இருக்கிறதுனால நம்ம டிட் யூஸ் பண்ணுற. ஸ்போக் ஒரு பாஸ்ட் டென்ஸ். வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம டிட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். சென்டென்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் டேக் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ didn't. ப்ரொனவுன் ஹீ இருக்குது நமக்கு இங்கே, அதனால் அதைவே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ didn't he. நெக்ஸ்ட், their daughter was not present yesterday. Here was அப்படிங்கிற வேர்ப் இருக்குது, நாட் கொடுத்துட்டாங்க. their daughter அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஒரே ஒரு பொண்ணை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் வாஸ் ஷீ. நாட் ஆல்ரெடி சென்டென்ஸில் வந்துருச்சு. ஸோ நம்ம நாட் ஆட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் த ஃபாலோயிங் டெல்லிங் சென்டென்சஸ் டு கொஷின். சென்டென்சஸ் பை ஆடிங் அ கொஷின் டேக். கொஷின் டேக் நம்ம க்ரியேட் பண்ணணும் இந்த சென்டென்ஸுக்கு. இங்கே பாருங்கள், ஷீ sang ஆல் த வே ஹோம். அப்புறம் ஆல் த வே ஹோம். ஸோ sang அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், டிட் யூஸ் பண்ணுறோம். நாட் இல்லை, சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவில் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ didn't she. நெக்ஸ்ட் ஒன், I went to the theatre class yesterday.
Here went அப்படிங்கிறது did past tense. So did யூஸ் பண்ணுறோம், not add பண்ணுறோம். நெக்ஸ்ட் I add, ஐங்கிற pronoun யூஸ் பண்ணுறோம். Didn't I. He did not finish his homework. Did not நெகட்டிவாக இருக்குது. ஸோ did he. Answer is did he. Did he. Didங்க verb இருக்குது, ஹீங்கிற pronoun இருக்குது. நெக்ஸ்ட் she drank water from this bottle. Drank அப்படிங்கிறது past tense. So did not they. She. Didn't she. They bought a bicycle for him. Bought அப்படிங்கிறது past tense. So didn't they. I am going to the market. I am sleeping in the assembly today. I am going to cook tonight for everyone. So இந்த 3 sentencesலயும் என்ன இருக்கு? I am தான் வந்திருக்கு. So answer is are in type. F, G, H மூணுக்குமே are in tie. Because ரூல் நம்ம என்ன பார்த்தோம், I am வந்தாலே are in tie தான் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ are in tie. Next, the girl was standing at the bus stop. Wasn't she. The girl அப்படிங்கிறது ஒரு பொண்ணை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால she. Wasn't she. Many insects were caught in the spider's web. Weren't they. வேர் அப்படிங்கிற வேர்ப் வந்துருச்சு, நாட் இல்லாதனால நாட் ஆட் பண்ணுறோம். இன்செக்ட்ஸ் அப்போ இங்கே எப்படி இருக்குது, ப்ளூரலாக இருக்கிறதுனால தே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த வில்லேஜ் வாஸ் பஸ்ஸிங் வித் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். வாஸ்ன்ட் இட். வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு எப்படி நமக்கு எந்த கேட்டகரியில் வருது, இட் அப்படிங்கிற ப்ரொனவுன் யூஸ் பண்ணுற கேட்டகரியில் வரனால நம்ம இட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு Alan threw a birthday party for his dog. Didn't he. threw அப்படிங்கிறது past tense. So did not add பண்ணுறோம் அண்டு ஆலன்கிற ஒரு பாய்ங்கனால he யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் she did not come to school yesterday. Did not. So did she. Answer is did she. They were going to the mall. Weren't they. I am not going to eat this. ஸோ ஹியர் am I. நாட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், am I அப்படி எழுதிக்குவோம். நாட் கொடுக்கலைன்னா தான் அங்கே என்ன பண்ணுவோம், are in time சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள், சமீரா will bring an ice cream for me. will அப்படிங்கிறது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், won't சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ won't she. சமீராங்கிறது ஒரு பொண்ணு. ஸோ she. won't she. Okay, take your next page. பசில்ஸ். நமக்கு ஒரு பசில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி பசில்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா. அக்ராஸ் அப்படின்னா என்னது, இப்படி ஹரிசாண்டலா லெஃப்ட் டு ரைட்டாக ஃபில் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அக்ராஸ்ன்னு சொல்கிறோம். டவுன் மீன்ஸ் டாப் டு பாட்டம், இப்படி இந்த மேலேருந்து கீழே வரதை தான் நம்ம டவுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா நம்பர்ஸ் பார்க்கணும். எந்த நம்பர்ஸ்க்கான க்ளூ கொடுத்துருக்காங்க, நமக்கு கீழேயே க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 2 அப்படின்னா நம்பர் 2 இங்கே இருக்குது, இது வந்து டவுனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் 2 எப்படி வரணும், மேலேருந்து கீழே வரணும். அக்ராஸில் பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்குது, அது எப்படி எழுதணும்னா ஹரிசாண்டா இப்படி எழுதணும், லெஃப்ட் டு ரைட்டில் எழுதணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிகாஸ் த மேட்ச் பாக்ஸ் வாஸ் வெட் த மேட்சஸ் டிட் நாட் ப்ரொடியூஸ் எனி டேஷ். இப்போ நமக்கு மேட்ச் பாக்ஸ் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு அந்த ஃபயர் வந்து க்ரியேட் பண்ணி தராது இல்லையா. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்னொரு மாதிரி ஃபயருக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்லுவோம், ஸ்பார்க்னு சொல்லுவோமா. ஸோ நீங்கள் அப்ளிகபிளான்னு பாருங்கள். இங்கே ஸ்பார்க் அப்படிங்கிறது SPARK, ஸ்பார்க் 5 லெட்டர்ஸ். நீங்கள் எத்தனை பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, SP 1 2 3 4 5 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ அந்த ஆன்சரை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃப்ளார்ஸ் லைக் ரோசஸ் அண்ட் ஜாஸ்மின் ஹாவ் டேஷ் எ ஸ்மெல். இங்கே 2 நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இப்படி டாப் டு பாட்டமாக வருது. அப்போ இங்கே பிங்கிற ஆன்சர் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு இன்னொரு க்ளூ என்ன கிடச்சிருக்குது அடிஷ்னலானா த வேர்ட் வந்து பிங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ பியில் ஃப்ளார்ஸ் ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் எப்படி இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் தான் நமக்கு கொடுக்கும். அது வந்து என்ன ஸ்மெல்னு நம்ம சொல்லுவோம், ஸ்டிங்கின்னு சொல்லுவோமா, நோ, ஒரு ப்ளசண்ட்டான ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளசண்ட் அப்படிங்கிற வேர்டு நமக்கு வருது அப்படின்னா அந்த வேர்டு அப்ளிகபிளாக இருக்குமா அப்படின்னு பாக்ஸஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் இங்கே ப்ளசண்ட், PLEASANT, ப்ளசண்ட். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள்.
ஆப்போசிட் ஆஃப் பிரேவ் அது எப்படி இருக்கணும்னா ஹரிசாண்டலாக இருக்கணும். தேர்ட் ஒன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நம்பர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3. இப்போ தேர்ட் ஒன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. டவுன் மேலேருந்து கீழே வரணும். அப்போ என்ன ஆப்போசிட் ஆஃப் பிரேவ். பிரேவ் அப்படின்னா என்னது, தைரியமாக இருக்கிறது தான் நம்ம பிரேவ்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு கவர்டு, COWARD. கவர்ட்னா என்னென்னு பார்த்தோம், த பர்சன் ஹூ afraid of facing the difficult situations. அதாவது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்லுவோம், கவர்ட் பர்சன் சொல்லுவோன்னு பார்த்தோமா. ஸோ ஆன்சர் இஸ் கவர்ட். நெக்ஸ்ட் ஒன் அனதர் வேர்ட் ஃபார் ஷியோர். ஷியோருக்கோட அனதர் வேர்டு என்னென்னு கேட்குறாங்க, அது ஃபோர்த் ஒனில் வரணும். சர்டைன், CERTAIN. சர்டைன் தான் என்னது ஷியோரோட அனதர் வேர்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், இட் வாஸ் டேஸ் அ நிலவ் டு டெல் ஹிஸ் புல்லி நாட் டு த்ரெட்டன் ஹிம். ஃபிஃப்த் ஒன் வந்து இங்கே இருக்குது. அவனை வந்து தைரியப்படுத்துறதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ போல்டு, BOLD போல்டு. நெக்ஸ்ட் இஸ் டு மூவ் ஒன் செல்ஃப் இன் எ வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுள் பிளேஸ். 6ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. இந்த 6 எப்படி வரணும், மேலேருந்து கீழே வரணும். இந்த 6 இது வெர்டிக்கலாக வரும், இது ஹரிசாண்டலாக வரும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணணும், டவுன் மேலேருந்து கீழே வர மாதிரி பார்க்கணும். நம்பர் 6ல் இங்கே எழுதணும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஸ்னக்கிள். இதுக்கான நம்ம வேர்ட் நம்ம ஒரு போம் படித்தப்போ பார்த்துருக்கோம். இந்த மீனிங்கான வேர்டு என்ன அப்படின்னா ஸ்னக்கிள், SNUGGLE ஸ்னக்கிள். நெக்ஸ்ட், மை யங்கர் சிஸ்டர் கிரியேட்ஸ் எ டேஸ் வென்எவர் ஷி ஹேஸ் டு டேக் எ பாத். ஃபியூஸ் ஆன்சர் 7th மேலேருந்து கீழே வரணும். ஆன்சர்னா FUSS ஃபியூஸ். நெக்ஸ்ட்டு 6th ஒன் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டுக்கு பார்த்தாச்சு. த ஸ்டேட் ஆஃப் பீயிங் அலோன், அதாவது தனிமையில் இருக்கிறது நம்ம எப்படி படித்தோம், இன்னொரு வேர்ட் படித்தோம் இல்லையா, என்ன படித்தோம், சாலிட்யூட். இப்போ 6th அக்ராஸில் எப்படி வரணும்னா சாலிட்யூட், SOLITUDE சாலிட்யூட். நெக்ஸ்ட், த வாட்டர் பார்க் வாஸ் டேஸ் வித் த லாஃப்டர் ஆஃப் சில்ட்ரன். ஸோ ஆன்சர் 8th ஒன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே bustling, BUSTLING bustling. bustling மீன்ஸ் என்னது, ஒரு பிஸியான எனர்ஜெட்டிக்கான பிளேஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பஸ்ட்லிங் சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக சில்ட்ரனுக்கு வாட்டர் பார்க் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு எனர்ஜெட்டிக்கான பிஸியான பிளேஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஐ டேஸ் இன்டு மை பிரதர்ஸ் ரூம் டு செக் இஃப் த லைட்ஸ் வேர் ஆன் ஹிஸ் ரூம். அதாவது உங்களோட பிரதர் ரூமை எட்டி பார்ப்பாங்களாம். எதுக்கு, லைட்டெலாம் வந்து ஆனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு எட்டி பார்ப்பாங்களா. எட்டி பார்க்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பீப், PEEP பீப். 9th ஒன் அக்ராஸில் எழுதணும். ஸோ ஆன்சர் இஸ் பீப். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நமக்கு புக்கில் ஃபஸ்ட் பேஜ்லேயே இருக்கும். டேக் யுவர் ஸ்டூடெண்ட் ரீடர் புக், பேஜ் நம்பர் 7, SR நம்பர் 2. டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், அதாவது சென்டென்சஸ் நம்ம ஒரு புக்கில் ஒரு லெசன் ரீட் பண்ணுறோன்னா அதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. கொஷின் டைப் சென்டென்சஸ் இருக்கும், நார்மலான கேட்டகரியில் இருக்கும், இல்லாட்டி சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸ்க்ளமேஷனோட. பஞ்சுவேஷன் மார்க்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த சென்டென்ஸ் என்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் என்னது, பஞ்சுவேஷன்ஸ். ஓகே. என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டெல்லிங் சென்டென்சஸ்னால் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட்டு அந்த சென்டென்ஸ் ஒரு நமக்கு ஃபேக்ட் இல்லாட்டி ஒரு ஒப்பீனியனை நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபேக்ட் அண்ட் ஒப்பீனியன் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்லலாம், நார்மலான சென்டென்சஸ் அதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், டெல்லிங் சென்டென்சஸ் அப்படிங்கிறோம். அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். அந்த சென்டென்ஸோட எண்டில் ஃபுல் ஸ்டாப் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக ஹம்டி டம்டி சேட் ஆன் எ வால். அவங்க ஜஸ்ட் அந்த வால் மேலே உட்காந்துருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம எந்த கொஷின் கேட்கல, எந்த ஒரு ஆச்சரியத்துக்கு உட்படுத்துகிற மாதிரியான விஷயத்தையும் நமக்கு சொல்லலை. அப்போ இதெல்லாம் என்னது, ஒரு சாதாரண வாக்கியம். இதை எப்படி சொல்கிறோம் நம்ம, டெல்லிங் சென்டென்சஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் சென்டென்சஸ் அப்படின்னா நமக்கு these sentences show strong feelings or surprise. நம்மளோட ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும். இதே வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிளேஸை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்.
இதெல்லாமே எந்த கேட்டகரிக்கு கீழே வரும்? சர்ப்ரைஸ் சென்டென்சஸ்க்கு கீழே தான் வரும். இந்த சென்டென்ஸ் எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா ends with exclamation mark. exclamation mark means இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் exclamation mark. ஃபார் எக்ஸாம்பிள் Humpty Dumpty had a great fall. இது கொடுத்து ஒரு அப்பாஸ்ட்ரஃபி இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த சென்டென்சஸ் வந்து நம்ம எப்படி இருக்குமோ அதை ரீட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் அண்ட் எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஷின் சென்டென்சஸ். தீஸ் சென்டென்சஸ் ஆஸ் கொஷின்ஸ், அதாவது நம்மளை கொஷின் பண்ணும். ஹவு அந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? மோஸ்ட்லாம் how, where, which, when, what இந்த மாதிரி who, whom இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். கேள்வி கேட்குற மாதிரி நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அட் த சேம் டைம் end with a question mark. கொஷின் கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? கொஷின் மார்க் போடுவோம் இல்லையா? ஸோ ends with question mark. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். அதாவது தமிழில் வாக்கியம்னு சொல்லுவோமா சென்டென்ஸை, அதோட டைப்ஸ் தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ன்னு பார்த்தோம். ஓகே, இதோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Worksheet number 24, page number 29. Complete the sentences by adding correct punctuation marks. How are you doing? How are you doing? என்ன பண்ணுறாங்க? கொஷின் கேட்குறாங்க நம்மளை. அப்போ கொஷின் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஷின் மார்க் ஆட் பண்ணணும். ஸோ ஹியர் கொஷின் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், how shocked I was yesterday. ஷாக் ஆகிறது அப்படிங்கிறது என்னது? நம்மளோட ஒரு சடன் ஃபீலிங்ஸ் தான், நம்மளோட எமோஷன்ஸ். அப்போ இது என்ன வரும்? நம்ம சடன் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது நம்ம சர்ப்ரைஸ் சென்டென்சஸ்னு பார்த்தோமா? அதுக்கு என்ன மார்க் போட்டிருந்தாங்க? பஞ்சுவேஷன் மார்க். எக்ஸ்க்ளமேஷன். எக்ஸ்க்ளமேஷன் எப்படி போடணும்? ஒரு 1 மாதிரி போட்டு கீழே டாட் வைக்கணும். எக்ஸ்க்ளமேஷன் மார்க். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐ ட்ரீம் அபவுட் வாக்கிங் இன் த ஃபாரஸ்ட். இது எந்த மாதிரி சென்டென்ஸ்மா? ஜஸ்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் ஆர் ஃபேக்டை வந்து கன்வே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் ஃபுல் ஸ்டாப் வச்சோம்னா போதும். நெக்ஸ்ட் டி கொஷின் பாருங்கள். வாட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. இப்போ இது என்னது? ஒரு ஸ்டோரியை நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன ஆவீங்க? சர்ப்ரைஸாக இருக்குது இல்லையா? சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னா அது சர்ப்ரைஸ் சென்டென்சஸ். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்க்ளமேஷன் மார்க் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, த டாக் ஏட் த ஃபுட் did not eat. அப்போ இங்கே என்ன வரும்? கொஷின். கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு ஒரு கொஷின் டேக் நம்ம இவ்வளோ நேரமாக க்ரியேட் பண்ணோம் இல்லையா? அப்போது கொஷின் டேக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கொஷின் மார்க் ஆட் பண்ணணும்னு ஒரு ரூல் பார்த்தோமா? ஸோ ஹியர் கொஷின் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், ரீரைட் த பேசேஜ் பை ஆடிங் கரெக்ட் பஞ்சுவேஷன் மார்க்ஸ். ஒரு பேராகிராஃப் ஒரு 3-4 லைன்ஸ் இருக்க மாதிரி நமக்கு கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க? பஞ்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்டாக ஆட் பண்ண சொல்கிறாங்க. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அக்டோபர். ஸோ என்ன ஜஸ்ட் ஒரு இதுதான் சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட் அக்டோபர் மாதத்தோட ஃபஸ்ட் நாள். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நெக்ஸ்ட், ஐ வாஸ் வாக்கிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல். இதுவும் நமக்கு எப்படி தான் இருக்குது? ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்கூல் பக்கத்துலேயும் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. இங்கே புக் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஜஸ்ட்டு எதுவுமே பஞ்சுவேஷன் மார்க் இல்லாமல் கொடுத்துட்டு நம்மளை ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஐ டிசைடட் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் த கார்டன் பிஃபோர் ஹெட்டிங் ஹோம். இங்கே என்ன வரும்? இங்கேயும் ஃபுல் ஸ்டாப் தான் வரும். ஹோம் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, as soon as I entered the garden a friend of mine stopped me. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃப்ரெண்ட். அவங்க வந்து கார்டனையும் ரீச் பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டையும் பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு ஈவெண்ட் நடக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே என்ன பண்ணணும்? கமா கொடுக்கணும். ஐ என்டர்ட் த கார்டன் பக்கத்தில் கமா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், இங்கே ஃபுல் ஸ்டாப். அந்த 2 சென்டென்ஸையும் சொல்லி ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப்டு மீ, ஃபுல் ஸ்டாப். ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. பார்த்து என்ன கேட்குறாங்க? ஹவ் ஆர் யூன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கொஷின் கேட்குறப்ப இங்கே கொஷின் மார்க் போடணும். ஹவ் ஆர் யூ பக்கத்தில் இங்கே கொஷின் மார்க் போடுங்க. நெக்ஸ்ட், ஷீ ஆஸ்க்டு. ஹவ் ஆர் யூ? ஷீ ஆஸ்க்டப்போ அவள் கேட்டா அப்படிங்க. இங்கே ஆஸ்க்டு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட், ஐ சேட் இட் இஸ் ஸோ நைஸ் டு see you. இது வந்து இங்கே என்ன பண்ணணும்?
சர்ப்ரைஸ் தானே, அவங்கள பார்த்தது இங்கே சர்ப்ரைஸ். அவங்க நினச்சிட்டே வந்திருப்பாங்களா இவங்க பார்ப்பன்னு இல்லை. அப்போ அவங்கள பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறாங்க. யூக்கு பக்கத்தில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போடுங்க. நெக்ஸ்ட் ஐ எம் குட்னு இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. இதோட இது முடியுது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். குட் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரீரைட் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கரெக்ட்லி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ராங் ஆன்சர்ஸ் ராங்காக கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ராங்காக இருக்குது, நம்ம கரெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வில் தே பி கம்மிங் ஹோம் ஃபார் டின்னர். அப்போ கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இங்கே எத்தனை டைம் வில் போட்டிருக்காங்க, 2 டைம் வில் போட்டிருக்காங்க, அது வந்து நோ நீட். ஸோ வில் தே பி கம்மிங் ஹோம் ஃபார் டின்னர், கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஆர் த பாய் லாஃபிங் லவ்லி. ஆர் த பாய்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்குலர் தான், இங்கே ஒரே ஒரு பாயை தான் சொல்கிறாங்க. சிங்குலராக வரப்போ வேர்ப் நமக்கு ஆர் வராது இல்லையா. ஸோ ஈஸ் த பாய் லாஃபிங் லவ்லி. ஈஸ் த பாய் லாஃபிங் லவ்லி. நெக்ஸ்ட் ஐ வில் கோ டு த மார்க்கெட். ஐ வில் கோ டு த மார்க்கெட். அதை எப்படி எழுதுவோம், வில் ஐ கோ டு த மார்க்கெட். கொஸ்டின் எழுதுறப்ப நம்ம வில் ஐ கோ டு த மார்க்கெட், அதாவது எது தான் முன்னாடி வந்துடணும், ஹெல்பிங் வேர்ப் தான் நமக்கு முன்னாடி வந்துடணும். ஐ வில் கோ டு த மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கிடையவே கிடையாது, நம்ம ஜஸ்ட் அது ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, டெல்லிங் சென்டென்ஸாக இருக்குது. இப்போ இங்கே கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணிக்கிறது தப்பு, அதனால தான் நம்ம ரீரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு டிட் யூ மேனேஜ் டு க்ளீன் த என்டையர் ஹவுஸ் டுடே. ஸோ ஆன்சர் பாருங்கள், ஹவு டிட் யூ மேனேஜ் டு க்ளீன் த என்டையர் ஹவுஸ் டுடே. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஷின் தான் கேட்டிருக்காங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, கொஷின் மார்க் போடாமல் ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க, ஆன்சர் சொல்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இது ஒரு கொஷின், ரீட் பண்ணும்போதே நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் இந்த சென்டென்ஸ் திருப்பி அப்படியே எழுதி கொஷின் மார்க் ஆட் பண்ணால் போதும். ஓகே, டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் just ask me. Okay, thank you all.